ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஷன் டிஎன். நம்ம தமிழ் சிலபஸில், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான தமிழ் டாப்பிக்கில் 6th-12th வரைக்கும், அதில் ஸ்டார்டிங் நம்ம 6th 2 இயல் முடிச்சிட்டோம். இயல் 3 பார்க்க போகிறோம். இதில் அதிகமாக கொஞ்சம் தாங்க நோட்ஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டாபிக். வாங்க உள்ளே போகலாம். எந்திர உலகம் ஃபஸ்ட்டு பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆத்திச்சூடி அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அவை பாட்டி தான் நமக்கு தெரியும். அதாவது ஆத்திச்சூடின்னா எப்படி இருக்கும்னா, அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம்னு சொல்லிடுவோம். அறம் செய்ய விரும்பு 60 சினம்னு படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அதே போல் பாரதியார் அவர்கள் ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க. அதாவது புதிய ஆத்திச்சூடின்ற ஒரு தலைப்பில் எழுதியிருக்காங்க. அதே போல் இன்னொருத்தங்க நம்ம சயின்டிஃபிக்கல், அதாவது நாலேஜ் வளர்ந்த மாதிரி இவங்களும் புதுசாக ஒரு, அதாவது ஹெட்டிங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அறிவியல் ஆத்திச்சூடின்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அவங்க யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க தான் நெல்லை சு முத்து அவர்கள். இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். இதில் லைன்ஸ் கேட்பாங்கன்னு தெரில, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸில் பட்டு தெரிஞ்சுக்கலாம் லைன்ஸு. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அறிவியலில் சிந்தனைக்கோள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, அவுடதமாம் அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே அந்த லைன்ஸ் நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கஷ்டமாக கொடுக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இது ஏன் ஆத்திச்சூடின்னு சொல்கிறான்னு பாருங்கள். ஆ ஈலன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால தான் இது அறிவியல் ஆத்திச்சூடி டைப்பு. இது எழுதியது யார்? நெல்லை சு முத்து அவர்கள். அப்புறம் இதில் ஒரு மீனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவுடதமாம் அனுபவம்னு சொல்லியிருக்காங்களா. அவுடதம் அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம். அடுத்தது சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, அவுடதம் அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அறிவியல் ஆத்திச்சூடி நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம். நெல்லை சு முத்து அவர்கள். அவங்களும் ஒரு சயின்டிஸ்டாக. அவங்க எங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒர்க் பண்ண இடம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். இதை விக்ரம், சதீஷ், இந்திய விண்வெளி மையம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் அடிக்கடி கேட்குறாங்க கொஸ்டின்ஸில். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்துவே பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேதகு அப்துல் கலாம் அவர்கள் நெல்லை சு முத்து அவர்களை பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தம் அதுக்கப்புறம் எத்தனை நூல்கள் எழுதியிருக்காங்க, எழுதி வெளியிட்டாங்கன்னு கேட்கலாம். எவ்வளோன்னா 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காங்க. இவங்க என்ன மாதிரி டைப்ஸ்லாம் எழுதுவாங்கன்னா, இவங்க ஒரு சயின்டிஸ்ட்ன்றதால அறிவியல் கதைகள், கட்டுரைகள் இந்த மாதிரி எழுதுகிறாங்கன்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இதோட முடிஞ்சு நம்ம அடுத்த இது புக் பேக் ஆன்சர் இதில் பார்த்துடலாம். உடல் நோய்க்கு டேஸ் தேவை, உடம்பு அதாவது நோய்பட்டிருக்க உடம்புக்கு என்ன தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மருந்து தேவைப்படும். இதில் மருந்துக்கு என்ன மீனிங் சொல்லும் பொருளை பார்த்தோம்ல, அவுடதம் தேவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நண்பர்களுடன் டேஸ் விளையாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒற்றுமையாக இருக்கணும், அப்போ ஒருமித்து விளையாடுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பிரித்து எழுதணும். எப்படி கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அரின்னு வரும். ஆன்சர் ஆ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது கொஸ்டினில் ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு ப்ளஸ் அற அப்படின்னு சொல்லி வரும். ஆன்சர் ஆ. அடுத்தது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஏன் ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நம்ம ஏன் என்றுன்னு சொல்லுவோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆன்சர் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின் அவுடதம் ப்ளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவுடதமாம் அப்படின்னு வரும். மாம், அதாவது இதை ஃபஸ்ட் எழுத்தையும், அதாவது முதல் எழுத்தில் ஃபஸ்ட்டு லாஸ்ட் பார்த்திங்கனாலும், அதாவது வருமொழியில் முதல் எழுத்தை பார்த்திங்கனாலும் இம் ஆ மான்னு வருதில்ல, அப்போ அதுதான் அந்த வேர்டை அதாவது ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு வேர்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த கரெக்டாக வரும் சேர்த்து எழும்போது. பாருங்கள், அவுடதம் அதில் இம் வருதா, இம் ஆ மான்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவுடத மாம் அப்படின்னு வந்துடும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லை பொறுத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. அணுகு அப்படின்னு சொன்னால் இது கொஸ்டினில் நம்ம அதிகமாக மிஸ்டேக் பண்ணுற பாயிண்ட் என்னென்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பான், அணுகு என்பதன் எதிர்ச்சொல் கூறுகன்னு இருப்பான். நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அணுகு அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு ஆன்சரை சொல்லிடுவோம். ஆனால் அது எதிர்ச்சொல்லா இல்லை அதனோட மீனிங்கானு நம்ம தெளிவாக பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அணுகு அப்படின்னு சொன்னால் எதிர்ச்சொல் விலகுன்னு அர்த்தம். ஐயம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஐயம்னா தெளிவுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஊக்கம்னா
சோர்வுன்னு அர்த்தம் ஆப்போசிட்டில், உண்மைனா பொய்ன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலான்னா அடுத்த டாபிக் அறிவியலால் ஆள்வோம். இதில் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. இதை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா அதாவது அந்த பாடநூல் ஆசிரியர் குழுவில் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இதில் அப்படியே ஒன்றும் இல்லை, நம்ம நாடாக இருக்கட்டும், அறிவியல் நாலேஜ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, அதாவது எல்லாமே ஒரு மெக்கானிக்கல் வேர்ல்டு மாதிரி மாறுது, அந்த தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம் அந்த பாட்டை. ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான், செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான், இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான், எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான், இணைய வலையால் உலகம் முழுவதும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான், உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான், நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான், வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். பார்த்தீங்களா? இது அறிவியலால் ஆள்வோம் அப்படின்ற டாப்பிக்கில் பாடநூல் ஆசிரியர் குழு அவர்கள் எழுதியிருக்காங்க. இதில் முக்கியமான இதில் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரும் ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாரதியார் பாரதிதாசன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது இப்போ தான் நம்ம வந்து அதாவது எந்திர மனிதன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அந்த டைம்லேயே ராக்கெட்லாம் இந்த டைமில் வந்து சாதாரணம், ஆனால் அப்போல்லாம் அது கிடையாது. ஆனால் அப்போவே பாரதியார் அவர்கள் எழுதியிருக்காங்க பாருங்கள், நம்ம வானை அளப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்திர மண்டலம் நிலவிலே போய் கண்டு தெளிவுன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. பரவாயில்ல. இதை எழுதியது யாருன்னு பார்த்துக்குங்க, பாரதியார் அவர்கள். நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொடுத்துருக்காங்க. மனிதன் எப்போதும் உண்மையை பேசுகிறான்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் உரைக்கின்றான்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதுக்கு என்ன ரை வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது தான் வரும், ஆன்சர் உரைக்கின்றான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு வந்து 2 ஆன்சர் கரெக்டுன்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் நான் சர்ச் பண்ண வரைக்கும் ஆன்சர் இ தான் கரெக்டுன்னு நான் பார்த்தேன், ஆழம் ப்ளஸ் கடல். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விண் ப்ளஸ் வெளின்னு வரும், ஆன்சர் ஆ. நீலம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து நீலம் ப்ளஸ் வான்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். அப்புறம் வந்து இதில் வந்து நீல ப்ளஸ் வான் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம நீலவான்னு எழுத முடியும். இதில் இம்மு சேர்த்துருக்காங்க, அப்போ நீலம் ப்ளஸ் வான் நீலம் வான் தான் வரும், ஆன்சர் ஆ. நெக்ஸ்ட் வந்து இல்லாது ப்ளஸ் இயங்கும், இது வந்து ஆன்சர் வந்து இல்லாது இயங்கும் வரும், ஆன்சர் இ வரும், கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கணியனின் நண்பன் ஒரு டாபிக் உரைநடை பகுதி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது வந்து என்னென்னா, கணினியை பற்றி, ஒரு எந்திரன் எப்படி வந்துச்சு, தோண்டிச்சு, அந்த வார்த்தை எப்போ வந்துச்சு, அந்த கம்ப்யூட்டர் எப்போ உருவாகிச்சு, அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த டாப்பிக்கில் உரைநடையில், அதாவது ரோபோன்ற வார்த்தையை முதல் ஒருத்தர் வந்து தன்னுடைய புக்கில், அதாவது நாடக நூலில் எழுதுகிறாங்க. யாருன்னா ஹாரல் கபைக் அப்படின்ற ஒரு செக்கு நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். அதாவது ஹாரல் கபைக் என்ற செக்கு நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் 1920 நாடகம் ஒன்று எழுதுகிறாங்க. அந்த நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை முதல்ல எழுதுகிறாங்களாம். அதுக்கு என்ன மீனிங்னா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்ன பாயிண்ட்ங்க இருக்குன்னா, அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, மனிதன் தன் வேலையை செய்ய கஷ்டமாக இருந்த உடனே ஒரு மிஷின் தான் கண்டுபிடிச்சான். அதாவது மிஷினை நம்ம இயக்குற மாதிரி, அதை தான் நம்ம தானியங்கன்னு சொல்லுவோம். அதாவது தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறைய போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள். ஃபஸ்ட்டு வந்து எந்திரம் கண்டுபிடிச்சான், சாரி ஃபார் தட், எந்திரம் கண்டுபிடிச்சான். அப்புறம் வந்து எந்திரத்தை மனுஷன் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்து, அவன் தான் வேலை செய்கிற மாதிரி இருந்து, அந்த முறையை மாற்றுறதுக்காக தானியங்கி, தானியங்கினா தானே இயங்கும் இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறான், கம்ப்யூட்டர் ஃபேஸ் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது நுண்ணுணர்வு சென்சார் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ரோபோட்டு மாதிரி மாடல் கொடுத்து செஞ்சுருக்காங்க.
இதில் வந்து என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்டை பார்த்துக்கோங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தானியங்கிலேயே எல்லாமே பண்ணுறாங்க. ஐ ஆப்ரேஷனு, அதாவது காரு, இது எல்லாமே க்ரியேட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டுமே, ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே இப்போ எந்திரமயமாக மாறிட்டு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட் இதில். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு, அதாவது 1997ஆம் ஆண்டு சதுரங்க போட்டி ஒன்று நடந்துச்சு 1997. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ், அதாவது சதுரங்க போட்டியில் வெற்றியாளராக உலக சாம்பியன் ஒருத்தர், அவங்க பேர் கேரி காஸ்பரோவ் அப்படின்றவங்க. இது அதாவது ஐபிஎம் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து டீப் ப்ளூன்ற ஒரு கம்ப்யூட்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. வெயிட் அ மினிட். டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டருக்கும் ரெண்டிற்கும் போட்டி வைப்பாங்க. அதாவது நம்ம இப்போ செல்லில் விளையாடுவோம்ல, செஸ்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கணும், அதே மாதிரி கேரி காஸ்பரோ அவங்களுக்கும் அந்த கம்ப்யூட்டர் டீப் ப்ளூக்கும் வைக்கும்போது கம்ப்யூட்டர் வின் பண்ணிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது. அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. சோஃபியா வந்து ஐக்கிய நாடு சபை புதுமைகளின் வெற்றியாளர்ன்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க சோஃபியாவுக்கு. பார்த்தீங்கன்னா நான் இருக்குல்ல அந்த சோஃபியா, அந்த ரோபோட்டை யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க வீடியோ. இதோட இந்த உரைநடை பகுதி முடிஞ்சிட்டு இயல் 3ல் அவ்வளோதான் பாயிண்ட். உரைநடையில் பின்னாடி இருக்க புக் பேக் ஆன்சர், நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவுன்னு பார்த்தோம். தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி, நின்று ப்ளஸ் இருந்த ஆன்சரா அவ்வுருவம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரித்தெழுத கிடைப்பது ஆ ப்ளஸ் உருவம்னு சொல்லுவோம். மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது மருத்துவத்துறை. எத்து வரும், லாஸ்ட்டில் இருக்குது இ. அடுத்தது பார்த்தீங்கன்னா செயல் ப்ளஸ் இலக்க செயல் இலக்கன்னு வரும். ஃபஸ்ட்டு ஆன்சர் ஆ. நீக்குதல் என்னும் சொல்லில் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, நல்லா பாருங்கள். எதிர்ச்சொல் பொறுமையாக ரீட் பண்ணணும் கொஸ்டினை. எதிர்ச்சொல் அப்படின்னா ஆன்சர் வந்து ஈ வரும். ஈ சேர்த்தல். எளிது அப்படின்னு சொன்னால் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலையை எளிதாக்க கண்டுபிடித்தது தானியங்கின்னு சொல்லலாம், எந்திரங்கள்னு சொல்லலாம், ரோபோன்னு சொல்லலாம், நிறைய இருக்குது. தானியங்களுக்கு எந்திர மனிதருக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திர கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ. சோஃபியரோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அடுத்தது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. பார்த்துக்க, இந்த கொஸ்டின் தான் அந்த பாடத்திலே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். புதுமையின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை. அடுத்தது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா ஒளி பிறந்ததுன்னு ஒரு டாப்பிக்கில் அப்துல் கலாம் அவர்களை பற்றி அவங்களுடைய லைஃப் சர்க்கிள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, பாயிண்ட்டு அப்துல் கலாம் அவருக்கு என்ன மொழி, அதாவது என்ன புக்கு பிடிக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நான் இதில் கொடுத்துருப்பாங்கன்னா இருக்குது, தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னது? தமிழ் நூலில் திருக்குறள் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு குறள் சொல்லியிருக்காங்க, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறள் வந்து அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்துச்சான். தமிழில் பிடிச்சது திருக்குறள். அதுக்கப்புறம் ஒரு குறள் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு நூலும் எனக்கு பிடிச்சிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நூல் என்னென்னா, அது ஒரு இங்கிலீஷ் நூல், ஆங்கில நூலான விளக்குகள் பல தந்த ஒளி. எழுதியது யாருன்னா லிலியன் வாட்சன் அவர்கள் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. இதனால் அவருக்கு என்னெல்லாம் கிடச்சிச்சான்? அறிவு கிடச்சிச்சான், தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி கிடச்சிச்சான். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் கண்டுபிடிப்புலேயே ரொம்ப ஸ்பெஷலானது, ரொம்ப ஹாப்பியானது எது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்துல் கலாம் அவர்கள் 300 கிலோ, அதாவது இல்லை 300 கிலோ 3 கிலோ எடையுள்ள அந்த செயற்கைக்கால் பொருத்தியிருந்தாங்களாம். அதை பார்த்தம்போது இவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் இடையிலான செயற்கைக்கால்கள் உருவாக்குனது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கார்பன் இலையை கொண்டு 300 கிராமில் இடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நெகிழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்ததுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் இதில் சும்மா சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின், அதாவது உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம்னு சொல்லியிருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம்னு சொல்லியிருக்காங்க. எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறம் நம்மிடம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோன்னு சொல்லியிருக்காங்க. நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி பிருத்வி அக்னி பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம நாடு வந்து அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கேட்டிருக்காங்க. 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல் வலுவான கல்வி முறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செவ்வாயில் மனித இனம் குடியேறி இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து இயற்கை வளம் தீர்ந்து போயிருந்தாலும் சூரிய சக்தியிலேருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை, இதோட முடிஞ்சு இந்த டாப்பிக்கில். அதுக்கப்புறம் இதில் ஒன்று இது பாயிண்ட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் வெற்றியடைனா 2 வழி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அட்வைஸ் எல்லாருக்கும் பிடிக்காது, ஆனால் அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, வியர்வை வியர்வை வியர்வை. அதாவது ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இலக்கணம்னா கஷ்டமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கை விட புரிஞ்சு பார்த்தாலே ஈஸி தான். உங்களுக்கு ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சில எழுத்துக்கள் முதல்ல தான் வரும், சில எழுத்துக்கள் நடுவில் வரும். அதை மாற்றி போட்டால் அதனோட மீனிங்கும் மாறும், இல்லை பொருளே இல்லாமல் போகலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நன்றி. இதில் 3 இது கொடுத்துருக்காங்க. எது கரெக்டு? ஃபஸ்ட்டு ஒன்று தான் வரும், மற்றதெல்லாம் மீனிங் இல்லாமல் போயிடும். அதை தான் பிழைன்னு சொல்லுவோம். நம் தமிழ் மொழியில் சொற்களை நாம் எளிதாக ஒழிக்கும் வகையில் உருவானது. வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களில் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வது மொழியை நன்கு பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவோம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்து எழுதணும், இறுதியில் என்னென்ன எழுத்து எழுதியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க, இடையில் என்ன வரும்னு சொல்லிட்டு. இது வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணண்டா. மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்து வரும் அப்படின்னு சொன்னோன்னா உயிரெழுத்தல் 12 வரும். நோட்ஸ் இருந்தால் அது குறித்து வச்சுக்கோங்க, புக் இருந்தாலும் அது பக்கத்தில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள் 12 முதலில் எழுதலாம். அதாவது அம்மா அப்பா இட்லின்னு எழுதுகிறோம்ல, அதாவது முதலில் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த வரிசையை பார்த்துக்கோங்க, இக்கிஞ்சி தீப்பி இம்முன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த லைனில் இருந்து ஒரு 6 இது உள்ள உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். இதில் இருக்க எல்லா எழுத்துமே சொல்லோட முதல்ல எழுதலான்னு சொல்கிறாங்க. எத்தனை 6 இது இருக்கா. அப்புறம் இன்னொரு 4 இது சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில இது மட்டும்தான் முதல்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வரிசையில் நே மட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இஞ்சி இருக்குல்ல, அது வந்து அது ஒரு 4 இடத்துல வரும்னு சொல்லியிருப்பாங்க. நே நான் நே நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது எழுத்துல வந்து ஒரு 6 இடத்துல யா யூ யூ யோ யவுன்றது வரிசையில் 8 எழுத்து. எத்தனை இடத்துல வரும்னு சொல்லிட்டு படித்தாலே போதும். மோஸ்ட்லி வா வி வி வே வே வை வவ். முதல்ல இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. என்ன எழுத்துலாம் வரும் பார்த்தோம், உயிரெழுத்து வரும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்தில் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள், இக்கு இச்சி இத்து இப்பு இம்மு, அப்புறம் ஞே ஏவ. இவ்வளோ தான் மொத்தமே மொழிக்கு முதல்ல இவ்வளோ எழுத்துக்கள் தான் வரும். ஆனால் அந்த ஞே ஏல என்னென்னலாம் எத்தனை எழுத்துக்கள் மட்டும் வரும்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஞேல 1, ஞேல 4, ஏல 6 எழுத்துக்கள், வேலை வந்து 8 எழுத்துக்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வரிசை கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இந்த மாதிரி சில நேரம் கொஸ்டினில் கேட்குறாங்க, இலக்கணத்தில் வரிசைப்படுத்தி எழுத சொல்லுவாங்க. கா கி கி கூ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மொழிக்கு முதலில் வராது. இப்போ முதலில் வரும் எழுத்துக்கள் படிச்சிங்களே, அதில் உள்ளதை தவிர மீதி எல்லா எழுத்துமே வரும். அதாவது என்ன பார்த்தோம், உயிரெழுத்துக்கள் வராது. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் ஆயுத எழுத்து தனியாகவே வராதில்ல, அதனால் ஆயுத எழுத்து வராதுன்னு போட்டிருக்காங்க.
மெய்யெழுத்துக்கள் 18 புள்ளி வச்சு ஏதாவது எழுதுவோமா? இப்போ உள்ள அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுல 18 மெய்யெழுத்து வரும். ஆனால் நம்ம தமிழ் கிராமர் படி மெய்யெழுத்துக்கள் வராது. மெய்யெழுத்துக்கள் வராது, ஆயுத எழுத்துக்கள் வராது. அப்புறம் 4 எழுத்துக்கள் பார்த்தோம்ல டிஃப்ரெண்ட், அது ஞ ஞ ஏ வேலை எதுலாம் வரும்னு ஒரு ஒரு லெட்டர் சொன்னோம்ல, 1 4 6 6 8ன்னு. அதை தவிர மீதி எல்லா எழுத்துக்களும் முதலில் வராத எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வரும், இது வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இக்கு இஞ்சி எத்து இப்பு இம்முன்னு பார்த்தோமா? அந்த 6 எழுத்து தவிர மீதி எல்லா எழுத்துமே சொல்லின் முதலில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும். புரியலைன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். முதலில் வரும் எழுத்து வராத எழுத்து என்னன்னு சொல்லிட்டு. அதே போல் நம்ம மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு நம்ம கிராமர்லாம் அந்தளவுக்கு இது வரைக்கும் ரொம்பலாம் படிக்க மாட்டோம். ஆனால் நம்ம தமிழ் நல்லா தான் பேசுவோம். அதனால் நம்ம பேசுகிறத வந்து எப்படி தான் வரும்ன்றத கொஷினில் கெஸ் பண்ணியே நம்ம போட்டுக்கலாம். இறுதியில் வரும் எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இறுதியில் மோஸ்ட்லி மெய்யெழுத்துக்கள் தான் வரும். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் இறுதியில் வர நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இருக்காது. அதே போல் மெய்யெழுத்துக்கள் வந்து வரும். அப்புறம் உயிர் மெய் எழுத்துக்கள் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரெழுத்துக்கள் வராது, ஆனால் உயிர் மெய் எழுத்துக்கள் வரும். அதுக்கப்புறம் வந்து மெய்யெழுத்துக்களும் வரும். அதுவும் மெய்யெழுத்துக்களே மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 11 மட்டும்தான் வரும். எத்தனை? 11 எழுத்து தான். அதுதான் நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எப்படி ஞாபகம் வைக்கணும்னா, அது மெல்லின எழுத்தும் வல்லின எழுத்தும் கொடுத்துருக்காங்க. இடையின எழுத்து சாரி மெல்லின எழுத்தில் நே இருக்குல்ல ஃபஸ்ட்டு, அதாவது என்ன எழுத்து? ஞ எழுத்து மட்டும் வரல. மங்களம்ன்ற இதில் வரும்ல இங்கு அந்த இங்கு மட்டும் வரல. மீதி 5 எழுத்தும் வந்திருக்கு மெல்லினத்தில். அப்புறம் எரள வளலை இன்னு வந்திருக்குது. அதாவது மெல்லினத்தில் உள்ள இங்கு வராமல் அதுக்கப்புறம் இடையினம் ஃபுல்லாக வந்திருக்கு எரள வளலை. அப்புறம் இன்னுன்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. மொத்தம் 11 எழுத்துக்களை இறுதியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இறுதியில் வராத எழுத்துக்கள்லாம் 11 வரும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ மீதி 18 எழுத்துக்கள் மெய் எழுத்தில் 7 எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராதுன்னு போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா என்ன போட்டிருக்காங்க பாரு. அதில் சொன்ன மாதிரி வல்லின எழுத்துக்களும் அந்த இங்கும் ஆகிய மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அப்புறம் உயிரெழுத்துக்கள் வராதுன்னு நம்ம படித்தோம். ஆனால் அளபடை சம்டைம்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இது படிச்சுக்காங்க. எகர வரிசையில் கேனே முடிய எந்த உயிர் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. எகர வரிசையில் கேனே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒகர வரிசையில் நோ தவிர உயிர்மெய் எழுத்துக்களை மொழி இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துக்கள் ஓகே. அதாவது கேனே நோ இந்த எழுத்துக்கள் தவிர அந்த டைப்பில் என்னென்ன இருக்குல்ல அதெல்லாம் வராது, இது மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நோ அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம்னா துன்பம்னு அர்த்தம். மொழினா சொல்லுன்னு அர்த்தம் முன்னாடி இருந்துச்சு. அடுத்தது சொல்லோட இடையில் வரும் எழுத்துக்கள். சொல்லில் இடையில் எல்லாமே வரும். அதாவது உயிரெழுத்து தவிர எல்லாமே வரும் பாருங்கள். மெய்யெழுத்து வருமா? அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் வரும் சொல்லின் இடையில். ஆயுத எழுத்து வரும். ஆனால் அளவுடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட இலக்கணம் முடிந்தது. இதில் புக் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இடையில ஸ்டோரிஸ் மாதிரி. அதாவது என்னென்னா கடல் நீர் ஏன் நீல கலரில் இருந்து ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது 1921 அதாவது ஒருத்தங்க வந்து இங்கிலாந்து போகிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா அதாவது ஒரு தமிழர். அதாவது கப்பலில் மேல்தளத்தில் நின்று போயிட்டு இருக்கும்போது கடல் நீரை பார்த்து ஏன் கடல் நீர் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் அங்கே போயிட்டு இங்கிலாந்து போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த திரும்பி வரும்போது அவருடைய அந்த டைலாக் வந்தது, நீல நிறமாக ஏன் இருக்குது கடல் நீர்
அப்படின்றத அவர் தூங்கவே விடலையாம். அதனால் இந்தியாவுக்கு திரும்பினவர் ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது என்னெல்லாம் யூஸ் பண்ணினா ஆவி விளக்கு, பென்சின், நிறமாலை கட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செஞ்ச பிறகு 1928 பிப்ரவரி 28 1928 பிப்ரவரி 28 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விளைவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விளைவுக்கு ராமன் விளைவுன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அதாவது இந்த அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா சர் சி வி ராமன் அவர்கள். அவங்க பேர்லேயே ராமன் விளைவுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அந்த பிப்ரவரி 28 அறிவியல் நாளாக கொண்டாடுறோம். தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இதிலே கொடுத்துருக்காங்க புக் பேக். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன் அவர்கள். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி என்ன? கடல் நீர் ஏன் நீல நிறமாக இருக்கிறது? தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. அதுக்கப்புறம் புக் பேக் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னா கணினி, காலிங் பெல், அலைப்புலி, மிஷின் இயந்திரம், ரோபோ, இதுக்கெலாம் தமிழ் மீனிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஓரளவு நம்ம கெஸ்டிங்லேயே போட்டுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி இது கொடுத்துருக்காங்கன்னா அப்துல் கலாமின் சுயசரிதை என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்கினி சிறகுகள், சிந்தித்து செயல்படும் தானியங்கி, சிந்தித்து செயல்படும் தானியங்கி ரோபோ, எந்திர மனிதனுக்கும் குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. நெக்ஸ்ட் மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அகரவரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சுடின்னு சொல்லுவோம். புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் சோஃபியா. இந்தியா செலுத்திய ஏவுகணை அப்போவே பார்த்துருப்போம், அக்னி பிருத்திவின்னு. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. தானாக செயல்படும் எந்திரம் ரோபோன்னு சொல்லலாம். அடுத்தது அப்துல் கலாம் வகித்த மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர்னு வரும். அப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் கலைச்சொல் அறிவுன்னு கொடுத்துருக்காங்க. செயற்கை நுண்ணறிவுனா செயற்கையானது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள்னா சேட்டலைட். நுண்ணறிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அர்த்தம். இதோட இயல் 3 முடிஞ்சிருச்சு. அடுத்தது இயல் 4 பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.